நட்சத்திரங்கள் எப்போதும் பிரகாசமாக பிரகாசிக்கும் ஸ்டார்வில் என்ற சிறிய நகரத்தில் லில்லி என்ற ஆர்வமுள்ள சிறுமி வாழ்ந்தாள். ஒவ்வொரு இரவும் அவள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து நட்சத்திரங்கள் பேசினால் என்ன? நான் ஒரு நட்சத்திரத்தை சந்திக்க விரும்புகிறேன். அவர்கள் சொல்ல நிறைய கதைகள் உள்ளன என்று நான் நம்புகிறேன். ஒரு இரவு அசாதாரணமான ஒன்று நடந்தது. ஒரு சிறிய நட்சத்திரம் மற்றவற்றை விட பிரகாசமாக ஒளிரும் வானத்திலிருந்து கீழே மிதந்து லில்லியின் தோட்டத்தில் இறங்கியது. ஐயோ, ஒரு உண்மையான நட்சத்திரம். நீங்கள் யார்? ஹாய், நான் ட்விங்க். எனக்கு உங்கள் உதவி தேவை, லில்லி. ஸ்டார்வில்லில் உள்ள நட்சத்திரங்கள் தங்கள் பிரகாசத்தை இழந்து வருகின்றன. விரைவில் அதை சரிசெய்யவில்லை என்றால் இரவு வானம் எப்போதும் இருட்டாகிவிடும். அதை நாம் அனுமதிக்க முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்டாவால் முழுவதும் மறைந்திருக்கும் நட்சத்திர படிகங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களின் மந்திரத்தால் மட்டுமே நட்சத்திரங்களின் பிரகாசத்தை மீண்டும் கொண்டு வர முடியும். எனவே லில்லி மற்றும் ட்விங் ஆகியோர் ஸ்டார்வில்லி வழியாக தங்கள் மந்திர பயணத்தை தொடங்கினர். வழியில் அவர்கள் புதிய நண்பர்களை சந்தித்தனர் மற்றும் அற்புதமான சவால்களை எதிர்கொண்டனர். நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்கள். முதல் நட்சத்திர படிகமானது ஸ்டார்லைட் காட்டில் மறைக்கப்பட்டுள்ளது. இது மானத்தின் மின்மினி பூச்சிகளால் பாதுகாக்கப்படுகிறது. இந்த புதிருக்கு பதிலளிக்கவும். நட்சத்திர கிறிஸ்டல் உங்களுடையதாக இருக்கும். எது பிரகாசமாக பிரகாசிக்கிறது, ஆனால் ஒலி எழுப்பவில்லை. புதிருக்கான விடை நட்சத்திரம். நீ செய்தாய், லில்லி. எங்களிடம் முதல் ஸ்டார் கிறிஸ்டல் கிடைத்துள்ளது. லில்லி மற்றும் ட்விங்கின் சாகசம் இன்னும் முடியவில்லை. அவர்கள் பிரகாசிக்கும் ஸ்கே நதியில் பயணம் செய்தனர். அங்கு அவர்கள் இரண்டாவது நட்சத்திர படிகத்தை கண்டுபிடித்தனர். ஆனால் அவர்களுக்கு ஆபத்து காத்திருந்தது. நான் அந்த படிகத்தை எடுத்துக்கொள்கிறேன். இரவு வானம் என்னுடையதாக இருக்க வேண்டும். ஸ்டாமி, நீங்கள் படிகத்தை திருட தேவையில்லை. இரவு வானம் அனைவருக்கும் போதுமானது. நீங்கள் சொல்வது சரிதான், லில்லி. நான் கவனிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினேன். எங்களுடன் சேருங்கள், ஸ்டாமி. நட்சத்திரங்களை மீட்டெடுக்க எங்களுக்கு உதவுங்கள். அவர்களது புதிய நண்பர் ஸ்டோர்மியின் உதவியுடன் லில்லி மற்றும் ட்விங் ஆகியோர் ஸ்டார்பேக் மலையின் உச்சியை அடைந்து இறுதி நட்சத்திர படிகத்தை கண்டுபிடித்தனர். நாங்கள் அதை செய்தோம். நட்சத்திரங்கள் மீண்டும் பிரகாசிக்கின்றன. நன்றி, லில்லி. நீங்கள் இரவு வானத்தை காப்பாற்றினீர்கள். குட் பை, ட்விங்க். நான் எப்போதும் நட்சத்திரங்களை பார்த்து இந்த சாகசத்தை நினைவில் கொள்வேன். எனவே லில்லியின் துணிச்சலுக்கும் ட்விங்கின் நட்புக்கும் நன்றி. ஸ்டார்வில்லின் நட்சத்திரங்கள் முன்பை விட பிரகாசமாக பிரகாசித்தன. வானம் மீண்டும் ஒருபோதும் இருட்டாக இருக்காது. ஒவ்வொரு முறையும் லில்லி நட்சத்திரங்களை பார்க்கும்போது அவை தனக்காக மட்டுமே பிரகாசிக்கின்றன என்பதை அவள் அறிந்தாள்.